திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியினை துவங்குவதே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லும் பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலி அமுதர் மருபு புருடோத்தமர் சேதிராய மூல மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கள்ளாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் விலம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள் வருக வருக என்று வரவேற்று வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டவரும் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாட்டன் திருவருளும் எனவும் கூடி தெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய சுரண்டை கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி கைலை விஜயா அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. சிவாயனம்மையா. அனைத்தடியாரும் திருவடி வணங்குகிறேன். சிவாயனம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கார் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளுங்கி அரட்டாதே
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று தேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. நன்றிமா சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலிக்கு அருகாமையில் உள்ள திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்க. சிவாய நமகையா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து அக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நமகையா. நன்றி. நன்றிங்கம்மா சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றி திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்து நம்ம உடலால் பிரிந்திருந்தாலும் மனதால் பிரிந்திருந்தாலும் உயிரால் பிரிந்திருந்தாலும் ஆன்மாவால் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஆத்ம அனுபூதி பெற்று ஆத்மாவை வழிநடத்தக்கூடிய எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி அவருக்கும் நம்முடைய மனமொழி மேகலாலை வணக்கம் செய்து நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை சிறப்பாக செய்து வரார் இல்லையா, அடியார் சங்கமம் செய்து வரார் இல்லையா. அதனால சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கும் நம்ம உடல் பொருள் ஆவியை ஒப்படைச்சு அடுத்து பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் வந்து இந்த உலகத்தை அறிமுகம் செய்து காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து நமக்கு பிறகு இந்த உலகம் பொய்யாயனையெல்லாம் பொய்யகளை வந்தருளி இதெல்லாம் மாயேன்னு நமக்கு உணர்த்தி எது உண்மைன்னு காமிச்சு கொடுக்குற அந்த சிவகுருவாக வந்து
நமக்கு நம்மளையே கண்ணாடி மாதிரி இருந்து அறிமுகப்படுத்தி, நமக்கு நம்மையே நம்ம புருவ நடுவுல அறிமுகப்படுத்தின அந்த மெய்ஞான ஆசான, அந்த மெய்கண்ட ஆசான நம்ம மனம் மொழி மெய்களாலே வணங்கி, நம்முடைய உடல் பொருள் ஆவிய சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள்ள நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அந்த குருவருள் நமக்கு நிச்சயம் திருவருளை கொண்டு போய் சேர்க்கும். அணுக்கமாய் கொண்டு போய் சேர்க்கும். அணுக்கம்னா அருகாமையில அப்படின்னா, உபன்னா அருகாமையில, தேசம்னா இறைவனுடைய இருப்பிடம், தேசம்னா பரலோகம்னு பேரு. அப்போ உபதேசம்னா என்னன்னா, உபதேசம். குருநாதரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பரலோகத்தை அறிமுகம் செய்து வச்சிருவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ குருநாதர் ஒரு சாவி, உங்களுக்கு ஒரு சாவியா இருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியா இருப்பாரு. அவ்வளவுதான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர். நம்ம விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர் குருநாதர். எப்படின்னா, அவரை நீங்க விருக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. அவ்வளவு தான். வச்சிருப்பார். அப்படிப்பட்ட கலைப்பட்ட இருக்கவங்க தான் உண்மையான குருநாதர். ரொம்ப ரொம்ப வெறுக்கவும் மாட்டாங்க, மத்தியம் இருப்பாங்க. இருக்கிற கலையை வந்து ஒரு அற்புதமான சூழல். இந்த மாதிரி சூழல் வந்தா விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடிய அற்புதமான கல் கத்து ஒட்டி இருக்கணும்ன்றதுதான் பற்றி விரும்புறோம். அப்படி வணங்குவோம். நமக்கு திருமூலர் அவர் திருவடி பொருள் வேண்டும். அந்த உபதேசம் இன்னைக்கு மானுடன் இந்த உபதேசம் கொண்டு போய் சேரணுன்றதுதான் சாமி உபதேசம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உபதேசம் தான் நம்மளால சைவ பாடசாலையில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த தொண்டை நம்ம செய்வோம். சரி, இன்னைக்கு நம்ம மூன்றாம் தந்திரத்துல, திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் சந்திர யோகம், பரியங்கி யோகம், அப்புறம் கேசரி யோகம், பரியங்கி யோகம்லாம் பார்த்ததுனால, யோகம்லாம் நிறைய பார்த்ததுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குதான் செய்யுது. சந்திர யோகம் இப்ப நம்ம பார்த்துட்டு வருது. சந்திர யோகம் பார்க்கிறோம். சந்திர யோகத்துல 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகத்துல 1, 2, 3, 4 பாடல்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 5வது பாடல் பார்க்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளை மனமொழி மேகலால் வணக்கம். திருச்சிற்றம்பலம். 8 அனலின் கலையாகும் ஈராருள் சுட்டப்படும் கதிரோ உனக்கும் சூழ்கை கட்டப்படும் ஈரட்டாம் மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்றாகவே 8 அனலின் கலையாகும் ஈராருள் சுட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்கலை கட்டப்படும் ஈரட்டாம் மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்றாகவே. பாட்டை பார்த்து பயந்துடாதீங்க. 8 கட்டு ஒட்டுலாம் வருதுன்னு பார்த்து பயந்துடக்கூடாது. எந்த பாட்டா இருந்தாலும் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். படிக்க அதோட உண்மையை சாமிகிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருள் வந்து சிவபெருமான். எந்த பாட்டு படிச்சாலும் அது சிவபெருமான் தான் பொருளா இருப்பார். ஆமா, தனியா ஒரு பொருள் தனியா வந்து நிற்க அவர் வந்து உணர்த்தினா தான் நமக்கு அறிவு, இல்லைன்னா அது கிடையாது. சுட்டினால் ஒழிய நமக்கு அறிவு வராது. இது பாட்டுக்கு அர்த்தம் இதுதான்டான்னு உள்ள இருந்து நமக்கு உணர்த்தினால் வரலையே நமக்கு என்னதான் விளக்கம் படிச்சாலும் நம்ம உடம்புல ஒட்டாது, நம்ம மனசுல ஒட்டாது. அப்ப இறைவன் வந்து உணர்த்தாத வரைக்கும் நமக்கு தெளிவு வராது. அப்ப குருவருள் வேணும். அப்படி நம்ம இறைவன்ட்டு ஒப்படைச்சிருவோம் அந்த பாட்டை. இப்ப இந்த பாட்டுக்கு உண்டான பொழிப்புரைய தர்ம ஆதீனம் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். சிவபெருமான் இல்ல பாட்டை வந்து இப்போ பிரிச்சு பதமா படிச்சு காமிச்சிடுறேன். 8 அனலின் கலையாகும் ஈராருள் சுட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்களை கட்டப்படும் ஈரெட்டாம் மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்று ஆகவே. 8 அனலின் கலையாகும் ஈராருள் சுட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்களை கட்டப்படும் ஈரெட்டாம் மதிக்கலை
ஒட்டப்படா இவை ஒன்றோடாகவே. என்ன சாமி இது? ஆமா, பார்க்கலாம். நிச்சயம் பார்ப்போம். பொழிப்புரையை பார்ப்போம், விளக்கத்தை பார்ப்போம், பொறுமையா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கான பொழிப்புரை. அக்னி முதலிய மூன்றிற்கும் சொல்லப்பட்ட கலை அளவுகளை அக்னி முதலிய மூன்றிற்கும் சொல்லப்பட்ட கலை அளவுகளை ஒன்றற்கு உரியது மற்றொன்றுக்கு ஆகுமாறு பொருந்துதல் கூடாது அப்படின்னு 2 வரியில தர்மயாதன் முடிக்கிறாங்க. இந்த 3 கலை இருக்கு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இடகலை அப்படின்றது இடது நாசியில நம்ம நாசி வழியா சுவாசிக்கிறது இடகலை. வலது நாசியில ஓடுச்சுன்னா அதுக்கு பிங்கலை. நாம தூங்கும் போது நடக்கிறது சுழுமுனை. தூங்கும்போது பொதுவா அதுலயே மாறி மாறி போகும். இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை 3 மார்க்கம் இருக்கு சுவாசத்துக்கு. இதுல அக்னி மார்க்கம் தான் அந்த புருவ நடு. சந்திரகலை என்றது இடது நாசி, சூரியகலை என்றது வலது நாசி. அவ்வளவுதான். இந்த சந்திரகலையும் சூரியகலையும் கொண்டு போய் நிறுத்துறதுன்றதுதான் அக்னிகலை. ஒவ்வொரு சுவாசத்துக்கும் ஒரு கலை அளவு இருக்கு. சூரியன் வலது நாசினா 12 கலை அதுல இருக்கு. சந்திரன் சொன்னா அதுக்கு 16 கலை இருக்கு. இது 3 தனித்தனி தான். அக்னின்னு சொன்னா 64 கலை இருக்கு. இந்த பாட்டை விரிவா சொல்லாம 2 வரியில முடிச்சிருக்காங்க. அக்னி முதலிய மூன்றிற்கும் சொல்லப்பட்ட கலை அளவுகளை ஒன்றிற்கு உரியது மற்றொன்றுக்கு ஆகுமாறு பொருந்துதல் கூடாது அப்படின்னு விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த பொழிப்புரையிலிருந்து மாறுபட்டு சிகார சைவநெறி பாடசாலையில் நமக்கு புரியுற மாதிரி இத பேசுவோம் சிவபெருமானே. ஏன்னா அப்பதான் பாடசாலையில விளங்கும். அப்புறம் எதுக்கு பாடசாலை? சந்திர யோகம் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புலையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். இந்துமதி, இந்து மதம், இந்துன்னா என்ன அப்படின்னு கேள்வி எல்லாருக்கும் வரணும். கேள்வி வரணும், வந்தா தான் அது நல்லது. நாங்கெல்லாம் இந்து மதம்பா அப்படின்னா என்ன? இந்துன்னா என்ன? இந்துன்னா என்ன யாருக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா இந்துன்னா என்னன்னு தெரியுமா? நாங்கெல்லாம் இந்துன்னு சொல்றோம்ல, இந்துன்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தரோட வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க சிவபெருமான். தெரியாதுங்கய்யா. இந்துன்னா என்ன சொல்லுங்க? தவறு தவறு. தெரியாதுங்கய்யா. இந்து என்றால் சந்திரன். இந்துமதி அப்படின்னா சந்திரமதின்னு அர்த்தம். சந்திரமதி. இந்துமதின்னா சந்திரமதின்னு அர்த்தம். மதினாலும் நிலவு தானங்கய்யா, சந்திரன் தானங்கய்யா. அறிவு. என்னங்கய்யா? அறிவு. ஓ, அப்போ மதினா இது சொல்ல மாட்டாங்களா? மதிமுகம் அப்படின்னு மதிக்கு இன்னொரு நிலவு பேர் இருக்கு. அப்போ இந்து அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, இது வரைக்கும் பாருங்க எத்தனை பேர் கேட்டேன் நான் இந்துன்னா என்னன்னு கேட்டேன். இது வரைக்கும் யாருக்குமே இந்துன்னா என்னன்னு சொல்ல தெரியல. இந்துன்னா சந்திரன். இந்த சந்திரன் யாருன்னா மனம். இந்த மனம் தேயக்கூடியது, இந்த மனம் அழியக்கூடியது, பிறகு வளரக்கூடியது. தேயக்கூடியது, பிறகு வளரக்கூடியது. இதுதான் ரகசியம். அப்ப இந்து மதம்னு சொன்னா சந்திரனுடைய மதம். சந்திரன்னா யாரு? பார்வதி. ஜாதகத்துல. அப்ப இந்து அனல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க அனல்ன்றது சூரியன். அப்போ இந்து மதம்னு சொன்னா சந்திரன் மதம். இதான் அந்த இந்துக்கான அர்த்தம். சரி, இந்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சந்திரன் அப்படின்னா அதுக்கு இப்ப இந்த தலைப்பு என்ன?
சந்திரன் யோகம், சந்திர யோகம். அது என்ன சந்திர யோகம்? இந்த மனத்தை செம்மைப்படுத்துவதுதான் சந்திர யோகம். மனத்தை திசை திருப்புவதுதான் செம்ம யோகம். அதாவது இந்த சந்திர யோகம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த மனத்தை எப்படி திருப்புறது? இது நம்ம ஏற்கனவே பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு நிலையானது வேணுமா, நிலையில்லாதது வேணுமா? நிலையில்லாததுக்காக மனசு செலவு பண்ண போறீங்களா, நிலையானதுக்காக மனசு செலவு பண்ண போறீங்க? எது சாசுவதமான பொருள், எது சாசுவதமற்ற பொருள்? எது அழியக்கூடியது, எது அழியாதது அப்படின்ற ஒரு பெரிய புரிதலுக்கு வர்றதுக்கே நமக்கு பல காலம் ஆயிடுது. அந்த 3 படிக்கட்டு தாண்டறதுக்கே பல காலம் ஆயிடுது. ஆணவத்தை கடந்து, கண்மத்தை கடந்து, மாயை கடந்து, இதனால நம்ம சில்லாவலி ஆகி, நொந்து நூலாகி, எது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல போராட்டம். கடைசி வரைக்கும் 6 கோடி மாயா சக்தியில மாட்டிட்டு நம்ம முடிக்கிறோம். அப்போ இந்து அப்படின்னா சந்திரன், சந்திர யோகம் அப்படின்னு சொன்னா மனத்தை எம்பெருமானோடு இணைத்தல். எம்பெருமானோடு இணைத்தல், அவ்வளவுதான். அதனால எம்பெருமானோடு இணைத்தல். ஏற்கனவே சொன்னேன், மனம் பெண்ணு. அந்த மணப்பெண்ணை கொண்டு போய் மணவாளனுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த பெண்ணை நீங்க ஆயத்தப்படுத்துறதுக்கு பல பாடுபடணும். அவளை குளிப்பாட்டணும், சீராட்டணும், புடவை கட்டணும், பாவாடை கட்டணும், ஜாக்கெட் போடணும். இந்த மாதிரி இந்த மனசுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலேயே மனதிற்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும், வியாபாரம் ரொம்ப பிடிக்கும், விளம்பரம் அதுக்கு பிடிக்கும், புகழ்ச்சி அதுக்கு பிடிக்கும், ஆசைப்படுறதுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி திரிஞ்சு அலையிற மனச மாட்டுக்கு புல்லு காமிக்கிற மாதிரி காமிச்சு கொண்டாந்து அந்த கணவனாகிய புருஷனாக இருக்கக்கூடிய ஆன்மாவிடத்துல ஒப்படைக்கக்கூடிய பக்குவம் இருக்கு இல்லையா, அதுதான் சந்திர யோகம். அந்த போதும் என்கிற மனத்தை, போதும் என்கிற மனம் பொன் செய்யும் மருந்து அப்படி அந்த உலகத்தில் நிலையில்லாததெல்லாம் அந்த மனசுக்கு காமிச்சு, இங்க பாரு மனமே, திருப்பியும் உனக்கு தேவையா, உனக்கு தேவையா, நீதான் ஏற்கனவே பட்டு அன்பு செலுத்தி காதலிச்சு பட்டதெல்லாம் போதாதா? திருப்பி உனக்கு தேவையா, இது உனக்கு தேவையான்னு கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே சரி பண்ணிக்கிறோம். சரி பண்ணி அந்த மனசை பக்குவப்படுத்தி கொண்டாந்து இறைவனுடைய திருவடியில் சேர்க்கணும். ஒரு வாட்டி ஏமாறலாம், 2 வாட்டி ஏமாறலாம். மீண்டும் ஏமாறதுக்கு தயாரா இருந்தேன்னா அது வலிதான். அந்த மனசுகிட்ட சொல்லி, போதும், நீ பட்டதெல்லாம் போதும், நீ பட்டதெல்லாம் போதும், அடிவாங்க. அதாவது பட்டு அறிவு, இது அடங்கிய மனமே குரு, அனுபவமே ஆசான். அப்படி அடிப்பட்ட மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் பக்குவப்பட்ட மனம், அந்த மனம் கொண்டு போய் புருவ நடுவில் நிற்கும். அதுக்கு முன்னாடி புருவ நடுவில் வராது. இதான் அடங்கின மாடு, அடங்காத மாடு. சரி, இப்ப யதார்த்தமா நம்ம சைவ நெறி பாடத்துல இந்த பாட்டை வரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வியாக்கியானத்துக்குள்ள போவோம். வியாக்கியானம்ல கொஞ்சம் விரிவா பார்ப்போம். சரி, சந்திரன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இந்து மதம்னா சந்திரனுடைய மதம், அவ்வளவுதான். அப்ப சந்திரன்னா என்ன? மனம். அவ்வளவுதான். அப்ப இந்த மனத்தை கொண்டு யார் ஒருவர் நிலை நிறுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் தன்னை அறிகிறார்கள். அதுவே சந்திர யோகம். அவ்வளவுதான். சரி, இந்த மனத்தை கொண்டு நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் சாமி? அதுதான் மாட்டுக்கு பச்சை புல்ல காமிக்கிற மாதிரி. மனம் காரண காரியம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யாது. ஒரு கடைக்கு திருப்பி சொல்றது அதான், கடைக்கு குழந்தைக்கு அனுப்புறீங்க, நீ ஒரு சாக்லேட் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாதான் அது என்ன பண்ணும்? உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், உனக்கு நான் கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், இந்த முறை நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடு, அவ்வளவுதான். இந்த மனத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். அது போல உனக்கு நான் விடுதலை வாங்கி தருகிறேன், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உனக்கு நான் வாங்கி தரேன், எம்பெருமான் திருவடியை தரேன்னு சொல்லி அந்த மனசுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிற்றின்பத்தை காண்பிக்காமல் பேரின்பத்தை காண்பித்து அந்த மாட்டை கொண்டு புருவ நடுவிலே கட்ட வேண்டும். இதுவே சந்திர யோகம். அப்ப இந்த மாட்டை கொண்டாந்து நிறுத்துற பாடு இருக்குல்ல, அதான் பெரிய பாடு. இதான் வல்வினைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் மூக்கு குத்த முடியாது, அந்த மாட்டுக்கு அடங்காது.
அப்போ உடம்பு ஒடுங்க மனம் ஒடுங்க கொண்டு வந்து அங்க நிறுத்துறது ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு இல்லையா? அதுக்கு குருநாதருடைய அருள் வேணும். நீங்க எப்படி சாமி சமாளிச்சு உடம்பு கொண்டாந்து வச்சீங்க? நீங்க எப்படி சாமி சமாளிச்சு மனத்தை கொண்டாந்து இங்க வச்சீங்க? இதெல்லாம் கேட்டு கேட்டு அணுகி அணுகி கத்துக்கணும். அவ்வளவுதான். அப்ப போராடணும். ஒவ்வொருத்தரும் போராடணும். அப்பதான் நீங்க போராடினா தான் வரக்கூடிய உங்களை நம்பி வரக்கூடிய சீடர்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஆமா. அப்ப அது போராடி போராடி மனத்தை கொண்டு வந்து அங்க நிறுத்திட்டீங்கன்னா, நிலை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர். நீங்க தான் திருவடி பேறு அடைந்தவர்கள். வாழும் போதே திருவடி பேறு அடைந்தவர்கள். அங்க வாய் சவுடால் கிடையாது. சிகாரம் சைவ நெறி பாடசாலையில வாய் சவுடால் கிடையாது. வாய் ஜாலம் கிடையாது. ஒன்லி பிராக்டிக்கல். ஒன்லி பிராக்டிக்கல். இங்க செய்கை மட்டுமே. இங்க இந்த சர்டிபிகேட் எதுவுமே கிடையாது. இங்க ஒன்லி செய்கை மட்டுமே. உடனே உட்கார்ந்து அப்பயே நீச்சல் அடிக்கணும். அவ்வளவுதான். தில்லு, தெம்பு, திராணி, தைரியம். இறைவனை பார்க்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா அப்படியே உட்காரு. அப்படியே வடக்கு நோக்கி உட்காரு. வடக்கு நோக்கி உட்கார்ந்து வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்து. ஆடாம அசையாம நிறுத்து. வைராக்கியமா நிறுத்து. குருநாதருடைய துணையோட நிறுத்து. இமைக்காம நிறுத்து. அதான் இமயமலை. அதான் கையிலை. அதுல 24 நிமிஷம் நீ தொடர்ந்து நிறுத்திட்டீங்கன்னா நீ தான் வெற்றியாளர். அவ்வளவுதான். உன் மனம் உடல் ஒடுங்க, மனம் ஒடுங்க, உயிர் ஒடுங்க, ஜீவ சிவோகம் இதுக்கு பேர். இதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. இதுதான் சித்தாந்தம் சொல்ற உண்மை. சித்தாந்தம் படிச்சு என்ன புண்ணியம் அப்படின்னா இதுதான் உண்மை. இந்த புண்ணியத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ தான் அதுவாகவே இருக்கின்றாய். இதுதான் சிவஞான போதம் சொல்லுது. சிவஞான போதத்தினுடைய முடிவு என்ன? அதுதான் சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா தேனையும் இங்க ஊட்டி விட்டுறோம். அவ்வளவுதான். சித்தாந்தம் படிச்சு ரொம்ப படிச்சு பேரு மெத்த படிச்சு படிச்ச கர்வம் தான் இருக்குமே தவிர பயிற்சி கர்வம் இருக்காது. பயிற்சி அனுபவம் இருக்காது. அங்க போய் மோதிரத்துக்கு முன்னாடி இங்கேயே நான் சொல்லிடுறேன். இங்கேயே உட்காந்து பழகிடு. அவ்வளவுதான். அவன் சொல்லி கொடுத்து உனக்கு சர்டிபிகேட் கொடுத்து உனக்கு பக்குவப்படுத்தி உன்னை இது பண்ண காட்டியுமே குழந்தை மாதிரி கொண்டு போய் நிறுத்திடுறேன். ஒரு காலம் மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரா வை, கையை 2 கோத்துக்க, அக்கடான்னு 24 நிமிஷம் உட்காரு. முதல்ல கண்ண மூடி உட்காரு. அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவடியில் சேர்த்துரு. சித்தாந்தம் முடிஞ்சு போச்சு. வேதாந்தம், நாதாந்தம், சித்தாந்தம் எல்லா அந்தமும் அங்கதான் முடியுது. நந்தி ஸ்தானம் இதுதான். ஞானஸ்தானம் இதுதான். அப்ப நின்னு நிதானம் பார்க்க முயற்சி பண்ணணும். முதல்ல கண்ணுல இருந்து தண்ணி வரும். வினை கழியுதுன்னு அர்த்தம். அவ்வளவு பாவம் பண்ணிருப்போம் நம்ம. அந்த பாவம் ஃபுல்லா கண்ணீரா உப்பு தண்ணியா வரும். ஊத்துன்னு ஊத்தும் கண்ணுல. செஞ்ச பாவம் சும்மா விடாது இல்லையா? செஞ்ச பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பாவத்தை அறுக்கணும். அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை அவங்கவுங்க தான் அறுக்கணும். எப்படி பார்க்கணும்? எப்படி அறுக்கணும்? செஞ்ச பாவத்தை எப்படி அறுக்கணும்? புருவ நடுவுல பார்த்து அறுக்கணும். ஆடாம அசையாம பார்த்து அறுத்து அது எரியணும். உப்பு தண்ணியா போகும். ஒரு காலத்துல உப்பு தண்ணியா போய் நின்னுச்சுன்னா பாவம் கழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இந்த நீராடல்ல முதல்ல மூழ்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ புருவ நடுவு பார்க்கும்போது கண்ணீர் வரலன்னு சொன்னா தீர்ந்து போச்சு வினை. அவ்வளவுதான். உங்க கண்ணு போய் ஒட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். சூரியனும் சந்திரனும் போய் என்ன ஆயிடுச்சு? அக்னி கலையில ஒட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். அது குருநாதருடைய தயவுல செஞ்சுக்கணும். குருநாதர் நினைச்சுக்கிட்டே செஞ்சா போதும். தைரியமா செய்யணும். அவ்வளவுதான். இதுதான் சந்திர கலை. இதுதான் சந்திர யோகம். அப்ப மனத்தை கொண்டு வந்து அங்க நிறுத்துவதற்கு முதல்ல யோசிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் மனம் அங்க வந்து நிக்காது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பழக்கணும். முதல்ல 2 நிமிஷம், அப்புறம் 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம். அப்புறம் நின்றுடுச்சுன்னா நீங்க தான் நடமாடும் சிவம். நீங்க தான் நடமாடும். எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை. எல்லாம் உங்களுக்கு நீங்க தான் காந்தகமா மாறிடுவீங்க. சிற்றம்பலம் வசமாயிடும், பேரம்பலம் வசமாயிடும், எல்லா அம்பலமும் வசமாயிடும், எல்லா காந்தகமும் நீங்க தான். அது கை கூடி வரும்.
எங்கேயுமே போக வேண்டியதில்லை, யாரையும் தேடி போக வேண்டிய, உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க. நீங்க ஆலமரமா மாறுவீங்க. உங்ககிட்ட இருந்து அப்படியே கிளையா விழுதா போய் வேற என்ன பண்ணும், ஊரும். எப்போ இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு உட்காடுறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு பிறந்த நாள். ஆமா, அப்படி உட்கார உட்கார முதல்ல பழகுங்க. கண்ணில் தண்ணி வரத்தான் செய்யும். அந்த மனமாகி சந்திரனை கொண்டு போய் அங்க நிறுத்துங்க. இப்ப பாட்டு வழியா பாத்துரும். 8 அனலின் கலையாகும். 8 8 64. 64 கலைகளும் நமக்கு கை கூடும். 64 வித்தையும் நமக்கு கை கூடும். அட்டமா சித்தி ரொம்ப சுலபம். இறைவன் வேணுமா, அட்டமா சித்தி வேணுமா? மேஜிக் பண்ண போறீங்களா? மேஜிக் பண்ணீங்கன்னா அதான் பதஞ்சலிக்கு இறைவன் சொல்லுவார், உனக்கு மேஜிக் பண்ற மாதிரி கயிறு மணலா திரிக்கிற அந்த ஊர் உலக சாகசம் எல்லாம் பண்ண போறியா? அதெல்லாம் பண்றது வந்து காளிகிட்ட போயிடு, அவதான் அதுக்கு லாய்க்கு. இந்த மந்திரம் ஜாலம் அப்படி செய்வினை வைப்பு சூன்யம் பில்லி ஏவல் மறையிறது கொல்றது நிறம் மாறுறது உருமாறுறது பிளாக் மேஜிக் பண்றது எல்லா முள்ளமாரித்தனமும் எல்லா திருட்டுத்தனமும் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அங்க போயிட்டு மேஜிக் பண்ணணும்னா சித்தராகணும்னு நினைக்கிற அங்க போயிட்டு அவ்வளவுதான். பிறவிய அறுக்கணும், ஏகாந்தமா இருக்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஊர் வேணாம் பேர் வேணாம் உற்றார் வேணாம் உலகம் வேணாம், இன்னைக்கு நீயே எனக்கு வேணும்னு முடிவு பண்றியா? அப்போ காலியை விட்டுரு. அவ்வளவுதான். அதான் பதஞ்சலிக்கு சொன்னாரு, உனக்கு யார் வேணும்? எனக்கு எதிர ஆடுறல அவ வேணுமா இல்ல நான் வேணுமா? அவ பிறவி சக்கரத்துல விட்டுருவா, உனக்கு எல்லாத்தையும் காமிப்பா, நீர் நீர் நிலம் வண்டி வாகனம் ஜிலு 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 ஜிலுன்னு உன்னை கொண்டு போவா. ஆனா வச்சு செய்வா சுடுகாட்டுல. எது வேணும்னு முடிவு பண்ணிக்க. உனக்கு நான் வேணும்னா அப்பதான் பதஞ்சலி கிட்ட கேட்டாரு. யோக சூத்திரத்துல அவரே எழுதியிருப்பாரு. அப்போ அந்த பெரிய அதிசயமான அப்போ ஒரே ஒரு விண்ணப்பம் வச்சிருவாரு சாமி கிட்ட, சாமி உங்க தரிசனம் தான் எனக்கு முக்கியம். அப்போ அந்த தரிசனம் அந்த ஆனந்த தாண்டவத்தை பதஞ்சலி பார்த்துருவார். பார்த்த உடனே ஒரே ஒரு விண்ணப்பம் வைப்பாரு. யாரு? பதஞ்சலி. நான் இப்பொழுது காண்கின்ற இந்த மேலான நிலைமையை உலகத்தார் அனைவருக்கும் நான் ஒரு சூத்திரமாக எழுத வேண்டும், அதற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும். இப்பொழுது நான் காண்கின்ற காட்சியை நான் வடிவமைத்து சூத்திரமாக எழுத வேண்டும். அப்படியே ஆகட்டுனார், முடிஞ்சு போச்சு. அதுல எழுதணும் தான் அந்த அட்டமா யோகம் அட்டாங்க யோகன்றதுலாம். ஆனா திருமூலர் அதுக்கு முன்னாடி எழுதிட்டார். புலிக்கால் முனிவர், சிதம்பரம் முனின்னு தெரியும், புலிக்கால் முனிவர் பதஞ்சலி 2 பேரும் இருப்பாங்க அவர் ஆடும்போது. ஆமா, தில்லைவனத்துல. சரி, இப்போ நம்ம இது ஏன் சொல்ல வரேன்னா 64 கலைகளும் இந்த புருவ நடுவுல நம்ம பெறலாம். அட்டமா சித்தி ரொம்ப சுலபம். அப்ப இதெல்லாம் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிறவிக்கு வித்தாயிடும். இந்த உலகத்துல சாதிக்கணும், பேர் வாங்கணும், ஊர் வாங்கணும் ஆசைப்பட்டா, பேரும் புகழும் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலே நம்ம கடைகோடிக்கு போயிடுவோம். சரி, பேரும் வேணாம் புகழும் வேணாம். நல்லா தெரிஞ்சவங்க என்ன கேட்பாங்கன்னா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெങ്കിൽ உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப தந்திரம், எளிமையான தந்திரம், எளிமையான மந்திரம் எதுன்னா இந்த பாட்டு தான். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெങ്കിൽ உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அந்த அடி எதுன்னா புருவ நடு, அவ்வளவுதான். இதுதான் ஏகம். ஏகம்னா 2 கண்ணையும் கொண்டு போய் ஏகமா நிறுத்துறதுக்கு பேர் ஏகம்னு பேரு. அந்த ஏகமா நிறுத்தம்னா பாக்குறதுக்கு பரம்னு பேரு. ஏகம் பரம், அவ்வளவுதான். அப்போ இந்த ஏகமும் பரமும் ஒன்னா கூடிச்சுன்னா காதுல கேட்கறதுக்கு பேரு நாதம்னு பேரு. ஏகம் பரம் நாதம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீனுன்னா கண்ணு, அந்த கண்ணு கொண்டு போய் நடுவுல நின்னா ஆட்சி, மீன் ஆட்சி, அவ்வளவுதான். 3வது கண்ணு திறந்தா அதுக்கு மீனாட்சின்னு பேரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், மீனாட்சிக்கு அதான் அர்த்தம்.
கண்ணு ரெண்டுமே அங்க நிறுத்திட்டீங்கனால அது ஆட்சி, அவ்வளவுதான். அன்னிலிருந்து சுயம்பு, சுய ஆட்சி. அதுக்கு முன்னாடி குருட்டாட்சி. மூணாவது கண்ணு வந்த பிறகு அறிவாட்சி. எது நல்லது கெட்டது, எது அறிவுன்ற தெளிவு நமக்கு வந்துடும். அதுதான் தவத்துல உட்கார சொல்றது. அப்ப இந்த உடம்புன்றது பிரம்மாவுக்கு சொந்தமானது, இந்த மனம்ன்றது நாராயணனுக்கு சொந்தமானது, இந்த உயிர்ன்றது ருத்ரனுக்கு சொந்தமானது, இந்த மூச்சு மகேஸ்வரனுக்கு சொந்தமானது. இந்த உயிர் ஆன்மா சதாசிவத்துக்கு சொந்தமானது, பொரு நடுவுல. ஆக நடமாடும் கோயில் நம்ம தான். அதுல எந்த மாற்று, இதைத்தான் திருமூலர் வலியுறுத்தி சொல்ற. அப்ப கோயிலுக்கு போக கூடாதா சாமி? போலாம். நன்றி சொல்றதுக்கு போறோம். எதுக்கு போறோம்? எதுக்கு கோயில் கட்டுறோம்? எங்களை உயிரோட வச்சிருக்கே சாமி. தூங்குனா ஆள் காலி. நாங்க தூங்கி எழுந்தா தான் நிலை. எங்களை உயிரோட வச்சிருக்குது நன்றி சாமி. ஒரு நாளைக்கு 21,600 ரூபாய் வந்து போறியே சாமி, நான் பொருட்டா கூட மதிக்கலையே. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்க போனோம், இங்க போனோம், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் தான் துடிக்கிறேனே தவிர நீ உள்ள ஆடுறத நான் கவனிக்க மறுக்கிறேனே. பாவி பாவி என்றார் மாணிக்கவாசகர். ஆயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாமல். எப்படி சீன்னு கூட சொல்லலையா சாமி? அங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ஆணவம் என்ன பண்ணுது? ஆனா அதுக்கும் பால் மராம, சரி போ எங்கேயாவது போய் தொலை, சீயேதும் இல்லாதின் செய்பணிகள் கொண்டருள். அது சலிக்காம ஆடுறாராம் எம்பெருமான். சரி பண்ணி தொலை நீ. அப்போ நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் சீ ஏதும் இல்லாதின் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்படிப்பட்ட இறைவன் ஆடிட்டு இருக்கிறாரு. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ற முகம் தான் சிதம்பரம் கோயில். நன்றி தெரிவிக்கிறது தான் கோயில் கட்டினாங்க, வேற எதுக்கும் கட்டல. வேற ஒண்ணு திருந்துறதுக்கு தான். என்னைக்காவது திருந்த மாட்டியா? உன் ஜென்மத்தில் நல்ல நன்றி உணர்வு வராதா? அப்படியாவது சேர்த்து வச்சிருக்கிறது இறைவன் தான் நம்மளை நடத்துறாருன்ற அறிவு உனக்கு வராதா? அப்படி இருக்காதான் கோயிலை கட்டினாங்க. அப்போ உயிரோட இருக்கிறதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நம்ம கோயில் கட்டியிருக்கோம். அவன் நடத்துறது அவன் தான். அவன் நினைச்சா உடனே நிறுத்திட முடியும். அப்போ ஒத்துக்கணும், என்ன பூமியில் நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு, அப்பா சரி அடுத்த எல்லாம் முன் செயல், நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அறிவு இல்லை, நீங்க நடத்துங்க சாமி, அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம ஒப்படைக்கணும். சரி, எங்க ஒப்படைக்கணும்? புரு நடுவில் ஒப்படைக்கணும். அப்ப அந்த 8 அனலின் கலையாகும் ஈராருள் கட்டும் சுட்டும் படும் கதிரோனுக்கும் சூழ்கலை கட்டப்படும் ஈரட்டாம் மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்று ஆகவே. அப்ப சூரியனுக்கு 12 கலை, சந்திரனுக்கு 16 கலை, நடு அக்னியில் இருக்கிறதுக்கு 64 கலை. அப்ப குருநாதர் வந்த பிறகு உங்களுக்கு சந்திர கலையும் கிடையாது, சூரிய கலையும் கிடையாது. உடனே பூர்வ மத்தியம் தான், டைரக்டா பூர்வ மத்தியம். ஏன்னா மனம் ஒடுங்கிடுச்சு இல்லையா? மனம் ஒடுங்கின பிறகு உங்களுக்கு இடகலையும் வேலை செய்யாது, பிங்கலையும் வேலை செய்யாது. ஆமா, இந்த 3 கலையும் தனித்தனியா தான் இயங்கும். இந்த 3 கலை, அதனாலதான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த 3ம் தனித்தனியா இயங்குற கலையை நம்ம பார்த்துட்டோம். இடது நாசி வழியா போச்சுன்னா அது சந்திரகலை, வலது நாசி வழியா போச்சுன்னா அது சூரியகலை. இது ரெண்டும் இல்லாம எம்பெருமான் திருவடியில போய் நம்ம நிறுத்தி புருவ மத்தியில நிறுத்திட்டோம்னா அதுக்கு பேர் அக்னி கலைன்னு பேர். இந்த அக்னி கலையினுடைய பலனை சொல்லி மாறாது. அங்க சாமி நம்மளுக்கு ஒரு செக் வைப்பாரு, உனக்கு காலி வேணுமா நானும் வேணுமான்னு. அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்பதான் நிறைய ஆசைகளை தூண்டி விடுவாரு. இந்த உலகத்திலேயே உன்னை பெரிய ஸ்டார் ஆக்குறேன்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் மயங்கவே கூடாது. எதுக்கும் மயங்காம எம்பெருமான் திருவடி மட்டுமே இலக்கா வச்சுட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுங்க, இரவாத இன்ப அன்பு, அது மட்டும் நமக்கு கிடைச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். மற்றதெல்லாம் அழியக்கூடியது. நிறைய பேர் வாங்கணும், இப்போ பாட்டம் போட்டம் எல்லாம் வந்து பேர் தான் நல்ல பேர் கொட்டை கொட்டை எழுதிருக்குமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் காண முடியாது. அதனால இருக்கிறத உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி எம்பெருமான் திருவடியில இலைப்பாருவோம், இந்த பேரானந்தத்தை பெறுவோம். எல்லாரும் அந்த அக்னி கலையில 64 கலையை எல்லோரும் தெரிந்து கொண்டு எம்பெருமானுடைய பெரும் கருணையை பெறலாம் என்று சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி
இந்த சந்திரன்னா என்ன, மனம்னா என்ன, இந்துனா என்ன, இந்த மனத்தை கொண்டு வந்து எப்படி நிறுத்தணும்னு சொன்னேன். மணவாளன்னா யாரு, மணவாட்டினா யாரு, இந்த மணப்பெண்ணுன்னா என்ன, இந்த மணப்பெண்ணை கொண்டாந்து எங்க நிறுத்தணும், இப்படின்ற ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கின்னு வரேன். மனசாட்சிப்படி உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா ஒரு 24 நிமிஷம் அந்த மணவாட்டியை கொண்டாந்து காலையில கொண்டாந்து அவளை சிறப்பா நிறுத்திடலாம். பொழுது விழுந்துச்சுன்னா அவளை கொண்டாட முடியாது. அந்த மாட்டை இழுத்து பிடிக்க முடியாது உங்களால. அதனால 3ல இருந்து 5:20க்குள்ள அந்த மாட்டை இழுத்து வந்து ஈஸியா கட்டலாம். இந்த 5:20 தாண்டிடுச்சுன்னா அந்த மாடு என்ன பண்ணும்னா உலகத்துக்கு உள்ள போயிடும். உலகத்துக்கு உள்ள போயிடுச்சுன்னா அது கட்டு கடங்காது. அவ்வளவுதான். அதோட மணி 6 மணிக்கு தான் அது என்ன பண்ணும், கட்டடிக்க வரும். அந்த 6 மணிக்கு மாலையில உட்காந்தீங்கன்னா திருப்பி அந்த மாட்டை கட்டலாம். இதுதான் அடியனுடைய குருநாதர் அடிக்கடி சொல்றாரு. மாட்டை கட்டுற நேரம்டா அதுன்னுவாரு. காலையில 3ல இருந்து 5:20க்குள்ள மாட்டை ஈஸியா கட்டலாம். இந்த வெளியே போற மனசை கொண்டாந்து சென்முத்திரையில பிடிச்சு கொண்டாந்து இங்க கட்டினோம்னா மாடு நிற்கும். அதே மாதிரி மாலையில 6 மணிக்கு மாடு வந்து நிற்கும். அது மாதிரி இந்த தவத்தை வந்து பயிற்சி செஞ்சு இந்த பெரிய பலனை எல்லாரும் அடையும்படி பண்ணி ஒன்பது திருமூல நாயனார் பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி மீண்டும் இந்த ஒரு பாட்டை பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். 8 அனலின் கலையாகும் ஈராருள் சுட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்கலை கட்டப்படும் 8 ஆகும் மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றோடு ஒன்றாகவே. சுருக்கமா சொல்லிடுறேன். சந்திரகலையில வந்து 16, சூரியகலை 12, அக்னிகலை வந்து 64. இது 3ம் தனித்தனியா தான் இயங்கும். இது மட்டும் ஒட்டுமொத்தமா இயங்காது. பெருமானுடைய கருணையினால குருநாதர் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிட்டாருன்னு சொன்னா அந்த குருநாதருடைய பெரும் பாக்கியத்தினால புண்ணியத்தினால நீங்க அந்த திருவடியை நீங்க தொடும்போது உங்களுக்கு 64 கலைகளும் உங்களுக்கு வாய்க்கும். அப்போ நீங்க உங்க சுயம்பு பிரகாசமாகும். அப்போ சுயம் பிரகாசமாகும்போது நீங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க. நீங்க சுயம்பா இருப்பீங்க அப்படின்ற உண்மையை சொல்லி இந்த பாட்டுக்கான எளிமையான இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுன்னு சொல்றாரு. ஆமா, இடகளையும் பிங்களையும் ஒட்டாது. அப்படி ரெண்டுத்தையும் கொண்டு போய் நிறுத்த தான் முடியும் அப்படின்ற உண்மையும் சொல்லி இந்த பாட்டினுடைய அர்த்தம் இவ்வளவுதான். எளிமையா எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளவும் எளிமையா ஒரு பாடசாலையில ஒரு சித்தாந்த வகுப்புல சொல்றாங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. அடியன் வகுப்புகள்லாம் போனது கிடையாது. அடியனுடைய பெரும் கருணையினாலே குருநாதருடைய போட்ட பிச்சையினால இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பிழை இருந்தா மன்னிச்சிருங்க. ஏதாவது தவறு இருந்தா சுட்டி காமிங்க அப்புறமா. சரியா? சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலே கண்ணின் நல்ல அக்துரும் கழுவல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை 6 கடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். 9:50க்கு திருத்தொண்டு தொகை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.